योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। भगवान श्री योगीराम सूरत कुमार की जय। सर्वं योगीराम सूरत कुमारार्पणमस्तु। நேற்றைக்கு பிரதிஷ்டா தினம். டிசம்பர் 18ஆம் தேதி அன்று 96 பகவான் எப்படி இந்த திவ்ய மங்கள மூர்த்தியை பிரதிஷ்டை செய்தார். அதாவது அதில் பிராணனை ஏற்றுதல், அவருடைய சக்தியை அதில் நிரப்பி அது எப்பொழுதும் நிரம்பிய வண்ணம் இருந்து கொண்டிருப்பதற்கு ஒரு பெரிய அருள் பாலித்தார். அவர் அந்த பிரதிஷ்டை பண்ணியது முற்றிலும் வேறுபாடாக இருந்தது. நாம் வழக்கமாக ஒரு மூர்த்தியை பிரதிஷ்டை செய்வது போல் இல்லை. மிகவும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்தது அவர் செய்த விதம். ஆனால் இன்றைக்கு இந்த பகவானுடைய மூர்த்தி எத்தனை பேர்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது, எத்தனை அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறது என்பது அவரிடம் என்று பிரார்த்தித்துக் கொள்பவர்களுக்குத்தான் தெரியும், அவரை தரிசனம் பண்ணுபவர்களுக்குத்தான் தெரியும். நேற்றைக்கு அதை சொல்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. அதனால் இன்றைக்கு சுருக்கமாக எப்படி பகவான் வழக்கத்திற்கு மாறாக பிரதிஷ்டை செய்தார் என்று சொல்வேன். இதற்கு முன்னால் இந்த ஆசிரமம் ஆரம்பிக்கும் பொழுது முதல் முறையாக திரு மணி அவர்களையும் திரு சுந்தராமன் அவர்கள் பொறுப்பேற்று இந்த பிரதான் மந்திரை கட்டுவதற்கு முன்வந்த போது பகவான் மதியம் ஒரு 12 மணி அளவில் திரு சுந்தராமன் என்ஜினியர் அவர்களை கூப்பிட்டு அந்த பிரதான் மந்திற்கான சில அளவுகளை எடுக்கச் சொன்னார். அப்பொழுது திரு சுந்தராமன் அவர்கள் ஒரு கயிற்றை வைத்து முதல் மெஷர்மெண்ட்டை எடுத்தார். அவர் சொன்ன உடனே அவர் கையில் இருந்த கயிற்றை வாங்கி கொண்டு பகவான் அதை சுற்றி சுற்றி சில வடங்களாக அதை சுற்றி கழுத்தில் மாலையாக போட்டுக்கொண்டு விட்டார். அது மட்டுமல்ல, இந்த பிரதான் மந்திரனுடைய முதல் சேவையாக அந்த பூமியை தோண்ட வேண்டும். அதற்கு முன்னால் சச்சிதானந்த சுவாமி அவர்கள் ஆனந்த ஆஷ்ரம் பூஜ்ய பிரிய சச்சிதானந்த சுவாமி அவர்கள் இங்கு பிப்ரவரியில் அடிக்கல் நாட்டு விழா நடத்துவதற்கு அருள் பாலித்தார். இருவரும் சேர்ந்து இருந்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது எல்லோருக்கும். அதன் பிறகு அந்த வேலை ஆரம்பிப்பதற்கு போட்டோவில் கூட பார்த்திருக்கலாம், பகவான் முதலில் அந்த மண்வெட்டியை எடுத்து தோண்டினார். அதன் பிறகு பக்தர்கள் நாங்கள் எல்லோரும் ஒருவராக அதை சிறிதளவு தோண்டி மண்ணை எடுத்து போட்டோம். அப்பொழுது பகவான் ஒன்று செய்தார். அந்த அடிக்கல் இருக்கிறதே, அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன், அதை எப்பொழுதும் எல்லாவற்றிலும் ஹிந்து ரிச்சுவல்ஸ் எல்லாவற்றிலும் இப்படி கிளாக் வைஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படித்தான் நாம் பிரதட்சிணம் செய்வோம். அதாவது பகவானுடைய மூர்த்தியிலிருந்து ஆரம்பித்து நம்முடைய இடது கை பக்கமாக சுற்றி வலது கை பக்கத்தில் முடிப்போம். இதை கிளாக் வைஸ் என்று சொல்வார்கள். இதுதான் வழக்கத்தில். ஆனால் அன்றைக்கு பகவான்
அப்பிரதட்சிணமாக சுற்றி வந்தார். அவர் அப்பிரதட்சிணமாக சுற்ற ஆரம்பித்தவுடன் நாங்களும் அவர் பின்னாலேயே சென்றோம். 3 முறை எல்லோரும் இந்த அடிக்கல்லை, இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோரை அப்பிரதட்சிணமாக சுற்றி வந்தோம். ஆனால் அப்பிரதட்சிணம் என்று அதை சொல்வதா? பகவானுக்கு தெரியாத விஷயம். மகான்கள் என்ன செய்தாலும் அதுதான் நமக்கு சத்தியம். அவர்களால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஆதிசங்கரர் சிஷ்யர்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாத்திரம் நிறைய அந்த கொதிக்கும் உலோக திரவத்தை எடுத்து குடித்தார் என்று சொல்வார்கள். அதே மாதிரி அவர்களால் எதையும் செய்ய முடியும், எதையும் ஜீரணிக்க முடியும், அதில் ஒரு பெரும் நன்மையை விளைவிக்க முடியும். ஆக அன்றைக்கே அவர் அப்பிரதட்சமாக அதை சுற்றி வந்தார். அது அப்பிரதட்சம் என்று நாம் தான் நினைக்கிறோம். அவர் சுற்றி வந்ததே எப்பேற்பட்ட அருள். அதே போல் பகவானுடைய மூர்த்தியை பிரதிஷ்டை செய்த விதமும் முற்றிலும் மாறுபட்டிருந்தது. சாதாரணமாக முதலில் ஒரு பேஸ் போட்டு, இந்த ஃபவுண்டேஷன் என்று சொல்லுவோம் அல்லவா, ஒவ்வொரு கட்டிடமும் ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட பிறகுதான் அது மேலே கட்டிடம் கட்டுவார்கள். அப்பொழுதுதான் அது நிரந்தரமாக நிற்கும். பகவான் ஒரு நாள் மாலை திடுமென்று டைனிங் ஹாலில் தரிசனம் கொடுத்து கொண்டிருந்த பொழுது எழுந்தார். வேகமாக நடந்து வந்தார். அந்த பழைய தரிசன ஹாலில் மூடி வைக்கப்பட்டிருந்த உலோக சிலை, பகவானுடைய உலோக சிலையை கொண்டு வரச் சொன்னார். அதற்கு சில மாதங்களுக்கு முன்பு திடுமென்று பிரதான் மந்திரியுடைய நடுவில் ஒரு குழி வெட்டச் சொல்லி அந்த குழியை பகவான் நாம நோட்புக்களால் நிரப்பி பிறகு அதை மூடச் சொன்னார். அது அப்படியே இருந்தது. பிறகு சில மாதங்களுக்கு பிறகுதான் பகவான் அந்த மூர்த்தியை கொண்டு வரச் சொல்லி அதை அந்த குழியின் மேல் வைத்தார். அதன் பிறகு பகவான் சொன்னார், அந்த சென்டர் என்று சொல்வார்கள் அல்லவா, அது கூட பகவான் நடத்தி சென்று அந்த சென்டரில் கால் வைத்து இதுதான் இந்த பிரதான் மந்திருக்கு நடுப்பகுதி, நடுப்புள்ளி என்று சொன்னார். பிறகு என்ஜினியர்களை எல்லாம் கூட்டு அதை அளந்த பொழுது கரெக்டாக அந்த புள்ளிதான் அந்த பிரதான் மந்திரி நடுப்புள்ளியாக எல்லோரும் இயக்கம் வண்ணம் அமைந்ததை பார்த்தோம். மகான்களுக்கு அவ்வளவு சுலபம். எந்த ஒரு விஷயமும் அவர்களுக்கு தெரியாததே கிடையாது. எதை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்தவராகிறார்களோ அதை தெரிந்து கொண்டவர்கள் அந்த மகான்கள். அந்த பிரம்மத்தை, பரபிரம்மத்தை ஒன்றானவர்கள். அவர்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. முன்பே அவர் ஒரு நியூக்ளியர் பிசிசிஸ்ட் வந்த பொழுது அவரிடம் அற்புதமான கேள்விகளை கேட்டவரை திணறடித்தவர். ஒரு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஹெட் வந்த பொழுது அவரிடம் ஆங்கிலத்தில் லிட்ரேச்சர் பற்றி பல கேள்விகளை கேட்டு அவரையும் திக்குமுக்காடி வைத்தவர் நம்முடைய பகவான். ஆக நமக்கு அவ்வப்பொழுது ஏதேனும் ஒரு அதிசயம் நிகழ்த்தி நம்மை வியப்பில் ஆழ வைப்பார். அன்றைக்கு பகவானுடைய மூர்த்தியை கொண்டு வந்து நடுவிலே வைத்த பிறகு அது எவ்வளவோ எடை, அதை தூக்கி வருவதற்கு அத்தனை பேர் தேவையாக இருந்தது. அதை வைத்த பிறகு அப்பொழுதே திரு கலாசாகரம் ராஜகோபால் அவர்கள் அங்கே இருந்தார்கள். அப்பொழுதைய ட்ரஸ்டியான திரு மணி அவர்கள் எல்லோரும் வியக்கும் வண்ணம் அந்த நிகழ்ச்சி நடந்தது. அப்பொழுது பகவான் சொன்னார், இந்த சிலைக்கு கீழே இப்பொழுது நாம் பேஸ் அமைக்க வேண்டும். இந்த சிலையை நாம் அப்பொழுதுதான் ஸ்தாபிதம் செய்ய முடியும். உடனே கலாசாகரம் ராஜகோபால் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு பகவானை பற்றி அதிகம் தெரியாது.
அப்படியே செய்து விடுவோம் சுவாமி, இதற்கு 1-2 வாரங்கள் ஆகலாம் என்று சொன்னார். அப்படித்தான் எனக்கு ஞாபகம். உடனே பகவான் அழுத்தமாக குரலை உயர்த்தி, மணி, இந்த பிச்சைக்காரர் இன்றைக்கே இதை செய்ய வேண்டும் என்று அப்பா சொல்லிவிட்டார். ஆக இதை நேரம் கெடுத்தாது, உடனேயே செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். கலாசாகரன் ராஜகோபால் அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவர் தலையை பீத்துக் கொள்ளாத குறைதான். இது என்ன அதிசயம்! ஒரு பேஸ் வைத்து ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு அதன் மேல் தான் எந்த மூர்த்தியும் ஸ்தாபிப்பார்கள். இவர் இப்படி ரிவர்சல் செய்கிறாரே என்று அவருக்கு இது நடக்கவே முடியாத ஒரு சம்பவம் என்று தோன்றிவிட்டது. இது என்ன சுவாமி இப்படி சொல்கிறார், இதை எப்படி செய்வீர்கள்? ஆனால் திரு மணி அவர்களுக்கு பழக்கம் அது. பகவான் விரும்பென்று எதையாவது சொல்வார், இத்தனை நாட்களுக்குள் இந்த கட்டிடத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்வார். அந்த சமயத்தில் அது நடக்கவே முடியாத அசம்பவமாக இருக்கும். ஆனால் பகவான் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்ததினால் அது எப்பொழுதும் சத்தியம் என்பதால் விரைவிலேயே அதற்குரிய பொருட்கள் எல்லாம் கிட்டி அந்த காரியம் முடிந்துவிடும். இப்படி நிறைய நாங்கள் பார்த்திருக்கிறோம். செய்ய முடியாத ஒன்று பகவானுடைய வாயிலிருந்து வரவே வராது. அவர் வாயிலிருந்து வந்துவிட்டால் அது எந்த காலத்திற்கும் சத்தியம்தான். அதை யாரும் மாற்றவே முடியாது. ஆக பகவான் இப்படி சொல்லிவிட்டார் என்றால் கண்டிப்பாக அந்த காரியம் நடந்து முடிந்துவிடும். அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இதை உணர்ந்து திருமணி அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார். இப்பொழுது பகவான் வைத்திருக்கும் இடத்துக்கே அந்த குழி, நாமா நோட்டுகள் நிறைந்த குழி ஒன்றுதான் இருக்கிறது. இப்பொழுது பகவானுடைய மூர்த்தி அவ்வளவு வெயிட், ஆஜானுபாகமாக இருக்கிறார் பகவான். அதை தாங்கும் அளவிற்கு அதன் கீழே ஒரு சிமெண்டில் ஃபவுண்டேஷன் போட வேண்டும். பகவான் இன்னொரு உத்தரவிட்டார், அந்த சிலையை எக்காரணத்தை கொண்டும் 1 மில்லிமீட்டர் கூட நகர்த்தக்கூடாது. அந்த சிலையை அந்த இடத்தை விட்டு நகர்த்தாமல் அதன் கீழே அந்த ஃபவுண்டேஷன் போட வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். ஆனால் அவையெல்லாம் உண்மையாக நடந்தது. அவர் வாயிலிருந்து வந்த ஒரே காரணத்தினால் அவையெல்லாம் சத்தியமாயிற்று. அதற்கான முயற்சியில் ஈடுபட்டவர்கள் எல்லோரும் பாக்கியம் செய்தவர்கள். அன்றைக்கு திருமணி அவர்கள் நிறைய யோசிக்க வேண்டியிருந்தது. பிறகு இந்த ஐ ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த கேர்டர் என்று சொல்வார்கள் என்று நினைக்கிறேன், அதை ரெயிலிங் என்றும் சொல்வார்கள் போலும், அதை வாங்கி வரச் செய்து அதை 42 இன்ச்சஸோ என்னமோ அதை 3 பாகமாக ஆக்கி பகவான் வைத்திருக்கும் அந்த ரெயிலிங்ஸை மாற்றாமல் இதை அதற்கு அடியிலேயே வைத்து பிறகு ஒரு 7 அடிக்கு 7 அடி ஒரு பெரிய குழியை வெட்ட ஆரம்பித்தார்கள். பிறகு அதை இரவு முழுக்க வேலை செய்து அதை சிமெண்டினால் நிரப்பி அந்த பேஸை அங்கு போட்டார்கள். காலையில் 7 மணிக்கு வந்த பொழுது அந்த இடம் அவ்வளவு நீட்டாக இருந்தது. இந்த வேலை நடந்ததா என்ற சந்தேகப்படும் அளவிற்கு அந்த இடம் இருந்தது. பிறகு 9 மணிக்கு பகவான் உள்ளே நுழைந்து பார்த்தால் அவ்வளவு பர்ஃபெக்டாக அந்த வேலை நடந்திருந்தது. ஆக சிலையை வைத்த பிறகு அதற்கு கீழே ஃபவுண்டேஷன் போடுவது என்பது எதற்காக பகவான் அப்படி செய்தார் என்று தெரியாது. ஆனால் பகவான் அப்படியெல்லாம் விளையாடுவது வழக்கம். ஒரு முறை ஒரு புத்தகம் வந்த பொழுது அந்த புத்தகத்தை, அதாவது சன்னதி தெருவில் அந்த வராண்டாவில் நாங்கள் எல்லோரும் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். ஒரு பக்தை அவர் எழுதிய புத்தகத்தை கொண்டு வந்திருந்தார். அந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று பகவான் சொல்லி முதலில் கடைசி சாப்டர், கடைசி அத்தியாயத்தை படிப்போம் என்று சொன்னார். எல்லோரும் புத்தகத்தை ஆரம்பத்திலிருந்து தான் படிப்பார்கள். ஆனால் பகவான் சொல்கிறார், அந்த கடைசி சாப்டரில் இருந்து படிப்போம். அதே போல் நித்யானந்த கிரி
கணேஸ்வரி நித்யானந்த சுவாமி அவர்களை பற்றி எழுதிய ஒரு புத்தகம் திரு PV ரவீந்திரன் எழுதியது. அது வந்த பொழுதும் இப்படித்தான் சொன்னார் பகவான், கடைசி அத்தியாயத்திலிருந்து ஆரம்பியுங்கள். அன்றைக்கு சன்னதி தெரு வீட்டில் பகவான் என்ன சொன்னார், அந்த கடைசி சாப்டர் படித்து முடித்த பிறகு the conclusion is made. Now we will begin from the beginning. முடிவு எடுத்தாயிற்று. நாம் முடிவை பார்த்துவிட்டு ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிப்போம் என்று கூறினார். யோகி Yogiram. It's coming now. No. Yogiram. Ram Ram. No. Yogi. Yogiram. Yogiram said, I'll do it here. Just bring the chair. This is enough, I can just talk straight. So, பகவான் அன்றைக்கு சொன்னார், இந்த கடைசி பகுதியை நாம் படித்து விட்டோம், முடிவு நமக்கு தெரிந்துவிட்டது, இனி ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிப்போம் என்று. அதன்படி எல்லாமே நடந்து வருகிறதை பார்க்கிறோம். இந்த பிரதிஷ்டா தினத்தையொட்டி இந்த ஒரு பேருண்மையை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொன்னேன். பகவான் வாயிலிருந்து வரும் அத்தனை வார்த்தைகளும் சத்தியமானவை. அவர் என்ன சொன்னாலும் அது கண்டிப்பாக நடைபெறும். அதற்கேற்றாற்போல் இயற்கையும் அமைந்து கொள்ளும். ஆக பகவான் இன்னொன்று சொன்னார், பகவானுடைய மூர்த்தியின் கையில் அவர் வழக்கமாக ஏந்திக் கொண்டிருக்கும் அந்த விசிறி, சிரட்டை, கோல் எதுவுமே இல்லை. நான் பகவானிடம் கேட்டேன், ஏன் பகவான் நீங்கள் எப்பொழுதும் அதை கையில் அந்த எம்பளம்ஸ் வைத்திருப்பேளே, இப்பொழுது ஏன் அது இல்லை என்று. பகவான் சொன்னார், இது என்னுடைய தந்தையின் வடிவம். He is beyond all that என்று சொன்னார். அந்த விசிறி, சிரட்டை, கோல் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் என்னுடைய தந்தை. இது இந்த பிச்சைக்காரனுடைய சிலை அல்ல, இது என்னுடைய தந்தையின் வடிவம். இங்கு வந்து யார் பிரார்த்தனை செய்தாலும் அவர்களுக்கு உதவி கிடைப்பதை பார்ப்பார்கள் என்று. அது மட்டுமல்ல, இந்த பகவானுடைய மூர்த்தியின் முகத்திலே எக்ஸ்பிரஷன்ஸ் கூட மாறும் என்று சொன்னார். பகவான் அங்கு உயிரோட்டமாய் இருப்பதை பார்க்க முடியும். பகவானுடைய அந்த முகத்திலே இந்த உணர்ச்சிகள் கூட பிரதிபலிப்பதை பார்க்கலாம்.
சில சமயம் கிரிம்மாக இருப்பார் உலகத்திலே சில வேண்டாத விஷயங்கள் நடக்கும் பொழுது. சில சமயம் மிகவும் ஆனந்தமாய் இருப்பார், நிறைய நேரம் ஆனந்தமாகத்தான் இருக்கிறார். அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது. அப்படி ஒரு உயிரோட்டமாக அவர் சுப்ரீம் சோல் அல்லவா. மனிதர்களுடைய ஆத்மாக்கள் ஒரு இடத்தோடு முடிந்துவிடும். ஒரு தெய்வத்தின் ஆத்மா என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதும் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தை தாண்டிய பரவடியிலும் நிறைந்து இருக்கும். அது பிரக்ஞாபூர்வகமானது. பிரக்ஞை எப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க பிரக்ஞையாக இருக்கும். அது ஆல் நோயிங், எல்லாம் தெரிந்தவையாக இருக்கும், எங்கும் நிரம்பியதாக இருக்கும், எல்லாம் வல்லதாக இருக்கும். ஆல் நோயிங், ஆல் பர்வேசிவ், ஆல் பவர்ஃபுல், ஆல் மைட்டி. இதுதான் கடவுளுடைய ஆத்மா என்பது. கடவுளுடைய ஆத்மாவை நாம் தவறாக புரிந்து கொண்டோமானால் அது ஒரு இடத்தில் இருப்பதாக நினைத்துக் கொள்வோம். பகவானை இந்த உலகத்தில் எந்த நாட்டில் இருந்து நினைத்து அவருடைய நாமத்தை கூப்பிட்டாலும் அங்கு உடனே அந்த சக்தி வேலை செய்து அவரவர்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பூர்த்தி செய்வதை பார்க்கிறோம். அது ஒரு சுப்ரீம் பீயிங், ஆல் பர்வேசிவ், ஆல் நோயிங், ஆல் பவர்ஃபுல், காஸ்மிக் பீயிங். இதை நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சிற்றறிவினால் இதை நாம் ஒரு இடத்தில் சிறைப்படுத்தி விட்டதாக நினைக்கக்கூடாது. இங்கு பிரதிஷ்டை செய்தார் பகவான், பகவானே பிரதிஷ்டை செய்தார். இது என்னுடைய தந்தையின் சிலை என்றார். இவர் இங்கு என் தந்தை உயிரோட்டமாக இருக்கிறார், முகத்தில் கூட அந்த உணர்ச்சிகள் எல்லாம் மாறுவதை பார்க்கலாம் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் பகவானுடைய கோவில்கள் எத்தனை இடங்களில் வந்துவிட்டது. எத்தனை இடத்தில் சத்சங்கத்தில் பகவானுடைய போட்டோவை வைக்கிறார்கள், பகவானுடைய சிலையை வைத்து நாமும் சொல்கிறார்கள். அங்கே எத்தனை அற்புதங்கள் நடக்கிறது. இந்த அற்புதங்கள் எல்லாம் எப்படி சாத்தியம்? அந்த இடத்தில் பகவான் இல்லை என்றார். பகவானுடைய நாமம் எங்கெங்கு சொல்கிறோமோ அங்கெல்லாம் அவர் இருக்கிறார். எந்த இடத்தில் பக்தியோடு அவரை கூப்பிடுகிறோமோ அங்கெல்லாம் அந்த பரம்பொருளானது வேலை செய்து நமக்கு வேண்டியதை செய்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். இது அத்தனை பேருடைய அனுபவம், ஆயிரக்கணக்கானவர்களுடைய அனுபவம். ஆக பகவான் இல்லாத இடமே கிடையாது. அவர் the supreme intelligence and the supreme consciousness, the supreme soul of the whole cosmos, the entire creation. நாம் பகவானை அகண்டமாக புரிந்து கொண்டால் மட்டுமே நம்மாலும் விரிவடைய முடியும். பகவான் சொல்வார், யார் ஒருவர் இந்த பிச்சைக்காரனை இந்த உடல் மட்டும் என்று நினைக்கிறார்களோ, தன்னுடைய தலையில் இருந்து பாதம் வரை சுட்டிக்காட்டி இந்த பிச்சைக்காரர் இந்த இடத்திலிருந்து இந்த இடம் வரையிலும் தான் இருக்கிறார் என்று சொல்கிறார்களோ, அவர்கள் மிகவும் குறுகிய மனப்பான்மையோடு ஆகிவிடுவார்கள். They will become selfish. அவர்கள் சுயநலமிக்கவர்களாக இருப்பார்கள். இதை நான் என்னுடைய டைரியில் எழுதி வைத்திருக்கிறேன். They will become narrow-minded. They will become selfish. They cannot progress much. என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். தன்னை அகண்டமாக எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பதுதான் பகவானுடைய ஆசை, அவருடைய பேரன்பு. அது இன்றைக்கு எல்லோரிடமும் சென்று எத்தனையோ வியத்த காரியங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது. மேலும் 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 பக்தர்கள் பகவானுடைய நாமத்தை சொல்லி 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 எத்தனையோ காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பகவானுடைய நாமமானது சிறந்த அளவில் பரவிக்கொண்டிருக்கிறது. இன்னும் நன்றாக பரவும். நாம் சொல்லும் ஒவ்வொரு நாமமும் யோகி ராம் சுரத்குமார் நாமம் பகவானுடைய தந்தையின் பணிக்கு உதவுகிறது என்று சொல்லியிருக்கிறார். பகவான் இந்த உலகத்துக்கே அது உதவுகிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் சொல்கின்ற நமக்கும் அது ஒரு பெரும் முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த பிரதிஷ்டான தினத்தன்று நடந்த அந்த காட்சி நாங்கள் எல்லோரும் அருகிலிருந்து பார்த்து கொண்டிருந்தோம். பகவான் அன்றைக்கு 7:45 வரையிலும் 8 மணி வரையிலும் இந்த பிரதான் மந்திரிலே அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த கீழே அந்த பேஸ்மெண்ட்டுக்காக அவர்கள் அந்த ஒரு பெரும் குழியை தோண்டி கொண்டிருந்த பொழுதும் அருகில் இருந்து அதை ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார்கள்.
ஆக நம்மால் முடிந்தவரை இங்கு வந்து ஆசிரமத்தில் வந்து பகவானை தரிசித்து அவர் முன்னே நின்று பிரார்த்தனை செய்தோமானால் அந்த காரியங்கள் எல்லாம் கூடி வருவதை நம்முடைய அனுபவமே நமக்கு காட்டிக் கொடுத்துவிடும். நம்முடைய பகவான் இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடத்திலும் உயிரோட்டமாக இருக்கிறார். அத்தனை பேர் பிரார்த்தனைகளையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் நாம் அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி அந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும். இன்றைய பிரார்த்தனை முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது, நேற்றிலிருந்தே கேள்விப்பட்டதிலிருந்தே எல்லோரும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இந்த கன்னியாகுமரி பகுதியிலிருந்து ஆரம்பித்து தூத்துக்குடி, இந்த சதர்ன் இந்தியா பெருவெள்ளத்தில் மூழ்கி கிடக்கிறது. இப்பொழுது மேலும் மேலும் மழை வந்து கொண்டே இருக்கிறது, தூறல் இருக்கிறது, இன்னும் அதிகமாகும் என்றெல்லாம் பயமுறுத்துகிறார்கள். நாம் பகவானிடம் ஒருமனப்பட்ட முகத்தோடு அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி வேண்டிக்கொள்வோம். மழையானது நின்று மறுபடியும் அந்த பகுதிகளில் உள்ள மக்களுடைய துன்பங்கள் எல்லாம் விரைவிலேயே தீர வேண்டும். தண்ணீர் வடிய வேண்டும். வாழ்க்கை சகஜ நிலைக்கு மீண்டும் திரும்ப வேண்டும். கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் மக்களுக்கெல்லாம் உதவி கிட்ட வேண்டும் என்று மனதார ஆத்மார்த்தமாய் பிரார்த்தித்துக் கொண்டே இருப்போம். இன்றைக்கு முழுவதும் இந்த பிரார்த்தனையை நாம் செய்ய வேண்டும். ஜெய் ஸ்ரீராம் சத்குரு.